ராஜபீடன்கள். செம்பருத்தி பூ நன்மைகள் பார்க்கலாமா? செம்பருத்தி பூ அது டீ மாதிரி அந்த மகரந்த பூ பிச்சு போட்டு டீ மாதிரி குடிச்சிட்டு போது தலைமுடி வளரும். செம்பருத்தி பூ அடிக்கடி சாப்பிடும்போது இதயம் பலம் வரும், இதய பலகீனம் நீங்கும். அதே மாதிரி சிறுநீர் எரிச்சல் நீங்கும், வெள்ளைப்படுதல் குணமாகும். ஏன்னா குளிர்ச்சித்தன்மையோட பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். தேங்காயிலையும் காய்ச்சி வரலாம், இந்த பூவை அரைச்சி காய்ச்சி வரலாம், இல்லை நல்லெண்ணெய் காய்ச்சி தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சியை தூண்டும். அதே மாதிரி செம்பருத்தி பூவோட நன்மைகள் வந்து முக்கியமான ஒரு நன்மை சொல்கிறேன் கேளுங்க. செம்பருத்தி பூ வந்து அதிக வயதாகியும் வந்து அவங்களுடைய பெண்கள் வந்து அதிக வயது தாண்டியும் வயதுக்கு வராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து தொடர்ந்து குடிக்கும் போது அந்த கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் பிரச்சனை நீங்கி கூடிய விரைவில் அவர் வந்து வயதுக்கு வருவார்கள். இது நிறைய பாட்டிமார்கள் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். செம்பருத்தி பூக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது செம்பருத்தி பூ. வீட்டில் எல்லாமே செம்பருத்தி பூ வளர்க்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு நம்ம தொடர்ந்து இந்த செம்பருத்தி பூ கொடுத்துரும்போது அவங்களுக்கு வந்து இதய பலகீனம் நீங்கும். அதே மாதிரி இதயம் பலம் பெறும். அதே மாதிரி ஒரு 10 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம் ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்றது. ஏன்னா ரத்தத்தை வந்து ஊற செய்யும் தன்மையுடையது, ரத்த விருத்தி பெற செய்யும் தன்மையுடையது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ மாதிரி பெனிஃபிட்ஸ் ரொம்ப வந்து நன்மையுடையது எந்த பூ இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நன்மையுடையது செம்பருத்தி பூ.